ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகிதம் தமஹா. வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே கட்டாட்சைக லக்ஷாணம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டில் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதில் பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய முதல் 10 முதல் திருமொழியில் இப்போ சொல்லக்கூடியதான பாசுரம் கற்றிலேன் கலைகள் அப்படிங்கிறதான 8வது பாசுரம். கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் சற்றமே வேண்டி திரிதருவேன் தவிர்ந்தேன் செல்கதிக்கு உய்யுமார் எண்ணி நற்றுணையாக பற்றினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி நற்றுணையாக பற்றினேன் அப்படின்னு கடைசியில் சொல்லிட்டு வரார். செல்கதிக்கு உய்யுமாறுனா செல்கதி எதிரான செல்ல வேண்டிய கதி, அடைய வேண்டிய ஸ்திதி, அடைய வேண்டிய இடம் எங்கடான்னா வைகுண்டம் பரமபதம் தான் செல்கதிக்கு அப்படிங்கிறார். இந்த இடத்துக்கு சுவாமி விரிவாச்சன் பிள்ளை செல்லக்கடவ கதி உண்டு பரமபதம் அப்படிங்கிறார். அதான் அடைய வேண்டிய லட்சியம் பரமபதம். அங்கே புக்கு உஜ்ஜீவிக்கும்படியை மனோரதி. அங்கே போகிறதே உஜ்ஜீவனமான, அங்கே போகிறது உஜ்ஜீவனம் இல்லை. அங்கே வைகுண்டத்தில் போய் பகவானுக்கும் பிராட்டிக்கும் அங்கே நம்ம ஆச்சாரியருக்கும் நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கே, அதுதான் உஜ்ஜீவனம்னு பேர். இப்போ அங்கே புக்கு உஜ்ஜீவிக்கும்படியை மனோரதித்து அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணுன்றத எண்ணத்தை அப்படியே தேக்கி வச்சுட்டு அதுக்கு நற்றுணையாக பற்றின நல்ல துணை எதிரான நாராயணன் நாமம் தான் அப்படிங்கிறார். அம்மியை கட்டி கொண்டு ஆற்றிலே இழ்வாரை போலே அன்றிக்கே பாதேயம் புண்டரீகாட்ச நாமசங்கீர்த்தனாமிருதம் என்னும் மத்தை பற்றினேன். அதான் ஆற்றுல போய் நீச்சல் அடிக்கலான்னு இறங்கினவன் இடுப்பில் அம்மி இருக்க அது தூக்கி இடுப்பில் கட்டின்னு குதிச்சான்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நீச்சல் எங்கே அடிக்கிறது? நேராக அடியில் போய் சாக வேண்டியது தான் அப்படிங்கிறது போல் அதை மாதிரி தான் இருக்குது மற்ற சாதனங்கள்லாம். அதெல்லாம் பிடிச்சிருந்தோம்னா அது என்ன பண்ணுன்னா அது நம்மளை கரையேற்றாது, அதுக்கு மேலே இன்னும் சம்சாரத்தை போட்டு முழுக்கடிச்சு விடும். மற்றெல்லாம் இல்லைன்னா சர்வதர்மான் பரித்தேஜ எல்லாம் கால் கட்டுன்னு எல்லா சாதனைகளும் நமக்கு கால் கட்டு தான். திருப்பி திருப்பி பெரிய அம்மிகளில் கட்டிண்டு கடல்லையோ நதியிலையோ கீழே நீச்சல் அடிக்கலான்னு உள்ளே இறங்கினது மாதிரி தான் ஆகிடும். மற்ற சாதனைகள்லாம் பெரிய கால் கட்டாக போயிடும். ஆனால் நாராயண நாமம் சொல்கிறதுன்றது நல்ல துணை நமக்கு. இதுவும் போகிற வழிக்கெல்லாமும் கட்டு சோறு வேற. பாதேயம் புண்டரீகாட்ச நாமசங்கீர்த்தனாமிருதம் அப்படின்னு கருட புராணம். அது கச்சதாம் தூரமத்வானம் கிருஷ்ணா மூர்ச்சித சேதசாம் பாதேயம் புண்டரீகாட்ச நாமசங்கீர்த்தனாமிருதம்னு சொல்லிட்டு போகிறதுனால போகிற வழியில் நமக்கு கட்டு சோறாக அமையக்கூடியது இந்த நாராயண நாமமாக்குறதுல அதை பிடிச்சிட்டேன் நான். இப்போ இங்கேயே எனக்கு வாழ்க்கை இனிமையாக போகிறது. போகிற வழியிலையும் கஷ்டப்பட்டுன்னு போகாதபடிக்கு இனிமையாக கூட்டிகிட்டு போகிறது. போய் சேர்ற இடமோ வைகுண்டமாக போயிடுது, ஆனந்தமயமான லோகம். அங்கே போனாலும் கைங்கரியமான பரம லாபம் நமக்கு காத்துருக்கு. இத்தனையும் நமக்கு நல் துணையாக இருந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்து அங்கே நமக்கே உரிய சொத்தான இந்த கைங்கரியத்தை கொடுக்க போகிறது எதிரான நல்ல துணை நமக்கு நாராயண நாமம்தான். அக்கறைப்படுத்தி விடுமத்தை அவற்றினேன். அது என்ன பண்ணணும்? இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு போய் பகவான்கிட்ட கைங்கரியத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். அப்பேற்பட்ட நல்ல துணையானதை நாராயண நாமத்தை நான் பற்றினேன்றார். அக்கறைப்படுத்தும் வஸ்துவுக்கு வாசகமான திருநாமம். எந்த ஒரு நாராயணன் பரமகிருபையினாலும் நம்மளை கொண்டு போய் அக்கறையில் சேர்க்க போகிறானோ அவனுக்கு வாசகம், அவனுடைய பெயர் எதிரான நாராயணாங்கிற திருநாமம். அது அப்படி அந்த நாராயண நாமத்தை சொல்லிட்டா நயாமி பரமாங்கதிம் என்ன கடவுதிரே அப்படிங்கிற பெரியவாச்சர்மலை. பகவான் என்ன பண்ணுவானா, நாராயண நாமம் சொல்லிட்டா இல்லையா, இவனை அழிச்சின்னு போய் வைகுண்டத்து அப்படின்னு தானே சங்கல்பித்து நம்மளை வைகுண்டத்துக்கு அழிச்சின்னு போய் அங்கே என்னடா கடைசியில் இவர் தான் உட்காந்துருக்க போகிறார் பரமபதநாதன். இங்கேருந்து அழிச்சின்னு போகிறவர் யாரோ அவர் தான் அங்கேயே இருக்க போகிறவர். வந்து வான்னு உள்ளே அழித்து அந்த பரமபதநாதன் விசேஷமாக கைங்கரியாதிகளை கொடுக்க போகிறான் இருக்கிறதுனால நித்திய கிங்கரனா நம்ம ஆக போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறது. இப்போ நாராயண நாமன் சொன்னவன் கஷ்டப்படாத நம்மளை அதுவே எல்லா சௌக்கியத்தையும் கொடுத்து அழிச்சின்னு போகிறதா இருக்கிறதுனால நல்ல துணை நமக்கு நாராயண நாமம்.
அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்கிறார். மேலே அடுத்தது 9வது பாசுரத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.